ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மசாலா ஊதிராமல் நல்ல சூப்பராக கிறிஸ்பியான இந்த ஃபிஷ் ஃப்ரையை வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இப்போது ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் சரிசமமாக இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் எடுத்து இடித்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டாங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக இந்த மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடியான இந்த மசாலாவை வந்து மீன் துண்டுகளில் வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீன் துண்டுகள்லையும் நம்ம இந்த மசாலாவை எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கும்போது நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் அந்த மீன் துண்டுகளில் அப்படியே ஒட்டி பிடிக்கும். மசாலா வந்து உதிராமல் இருக்குங்க நம்ம பொரிக்கும் போது. இப்போ பாருங்கள், எல்லா மீன் துண்டுகள்லையும் மசாலா வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை தட்டு போட்டு ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 2 மணி நேரம் கழிச்சிட்டு இப்போது நம்ம மீன் துண்டுகளை வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த மீன் துண்டுகளை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எண்ணெயில் சேர்க்காம தவாவில் அப்படியே சேர்த்து பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம். நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது இந்த மீன் துண்டுகளெல்லாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன முள்ளெல்லாம் கூட நல்லா கிறிஸ்பியாக வெந்துருங்க. சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, அப்படியே வந்து மென்று சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஒரு 3 நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பி விட்டோம்னா மசாலா எல்லாம் அப்படியே துண்டெல்லாம் மீன் துண்டுகள் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு போயிடும். அதனால் வந்து 3 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த மீன் துண்டுகளை வந்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மீன் துண்டுகளில் மசாலா வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறி இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் ஆஃபீஸ் விட்டு வர ஹஸ்பண்டுக்கும் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு கொடுக்கலாம். ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் தினமும் குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சிம்பிளான வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நம்ம அருமையான ஃபிஷ் ஃப்ரை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.